إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الكلام كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين. وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وبعد. இன்றைய உலக முஸ்லிம்களை நோக்கி நான் ஒரு விடயத்தை முன்வைக்க ஆசைப்படுறேன். அதாகின அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களுக்கு திருப்பி திருப்பி நினைவு காட்டின ஒரு விடயம், ஒரு நாளுக்கே பல நேரங்களாக பல தொழுகைகளை கடமையாக்கி வைத்த ஒரு விடயம். நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு உரைக்கு முன்னால் காட்டின விடயம். அவளோ கவனிப்பாக அல்லாஹ் கடமையாக்கின காட்டியும் எங்களுக்கும் அந்த கடமையாக அதை கேட்குமாறும் சொன்ன பின்னாலேயும் இன்றைய முஸ்லிம் உம்மத்தின் நிலை இதிலே பெரும் பொடு போக்குள்ளவர்களாக நாம் காண்கிறோம். அதே காரணம் இவர்களுடைய செதறி பேத்து பிரிவினையுடைய காரணமே அதுதான். பாவங்களுக்கும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கோபங்களுக்கும் அழிவுகளுக்கும் ஆளாகிவிட்டாங்க. இதை அவர் சரியாக கவனிப்பாங்கள் என்றால் அல்லாஹ்வுடைய திருப்தியிலே நுழைந்து அவனுடைய அருளையும் பாக்கியமாக பெற்றுக்கொண்டு நன்மை காரியங்கள் செய்கிற மக்களாக மாறிவிடுவாங்க. அதாகின அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு தொழுகையிலே எங்களுக்கு ஓதுறதுக்கு கடமையாக்கின ஒரு வசனம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், எல்லாம் எனக்கு நேர்வழியை காட்டு தருவாயா. இது அல்லாஹ் கடமையாக்கிறான். எனக்கு அல்லாஹ் கிட்ட கேட்க எத்தனை மணி கேட்கும்? ஒரு நாள்ல ஒவ்வொரு தொழுகையிலேக்கும் ஃபர்துலையா நஃபில்லையா ஜனாதலையா வெதுலையா இருந்தாலும் இது கேட்காமல் உங்களுக்கு விதிவிலக்கு இல்லை. அவ்வாறு கடமையாக்கி விட்டான். அல்லாஹ் கேட்டே தீரு. எப்படி கேளு, எல்லாம் எனக்கு நேர்வழியை காட்டி தருவாயாக. கேட்டு நேர்வழி அவன் வர்ணிச்சு காட்டினான். நாங்க தேடி பிடிக்கிற அவசியம் கிடையாது.
எங்களுடைய ஆராய்ச்சியில் இதுக்கு சம்பந்தமாக ஒரு தேவையே கிடையாது. அவனே வர்ணிக்கான் இந்த நேர்வழி என்னதென்று. சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், அந்த பாதை இது எவர்களுக்கு நீ அவளாக கொடுத்தது, அந்த பாதைக்கு எனக்கும் வழிகாட்டி தருவாய் அல்லாஹ் என்று கேட்கறது கடமையாக்கினான். அதோடு இன்னும் 2 கூட்டம், அவங்களுக்கும் இவ்வாறு நபிமார்கள் வந்து வேதங்கள் இறக்கி சத்தியம் அசத்தியம் காட்டின பின்னால் நேர்வழிக்கு பாக்கியமாகாத முக்கியமான 2 கூட்டத்தை காட்டி அந்த எச்சரிக்கையும் எடுத்து அவ்வாறு எங்களை ஆக்கிவிடுவேன் நம் யா அல்லாஹ். கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன், இவனெல்லாம் உன் கோபத்துக்காகிவிட்டதோ, இவனெல்லாம் வழிகெட்டவனாகிவிட்டதோ அவ்வாறு என்னை ஆக்கிவிடவே நம் யா அல்லாஹ் என்று கேட்கறத கடமையாக்கினோம். அல் மக்தூபி அலைஹிம் அல் யஹூத் வலத்தாலீன் அன் நஸாரா, கிறிஸ்தவர்கள் என்று ரசூலுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த ஆயத்தின் விளக்கமாக தஃப்சீர் தபரீல அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு எங்களுக்கு சஹீஹ் சனதாக அறிவிக்கிறார். யூதர்களும் கிறிஸ்தவருமாக எங்களை ஆக்கிவிட வேணாம். அவங்களுக்கு என்னதாகினது, நபிமார்கள் இறங்கினது, வேதங்கள் இறக்கப்பட்டது என்றாலும் அவங்களுக்கு அதை பின்பற்றதுக்கு வாய்ப்பும் பாக்கியமாகவில்லை. யூதருக்கு என்ன பாக்கியமாகல்ல, அவனுடைய கௌரவம், அவனுடைய அகங்காரமும், அவனுடைய பெருமையும், அவனுடைய பதவியும், அதுக்கு காரணமாக அவன் அதுக்கு ஏற்றுக்கொள்றதுக்கு முரண்பாடு காட்டினான். சத்தியத்தை சத்தியமாக தெரிஞ்ச பின்னாலும் ஏற்றுக்கொள்ள அவனுக்கு ஆகவில்லை. நபியொன்று பூமியிலே வந்து சத்தியத்தின் கொடியை பிரச்சாரம் செஞ்சு மக்களுக்கு வழி காட்டுமணி யூதருடைய நாவாலை எல்லாம் பிரச்சாரம் செய்ய வச்ச ஒரு உண்மைதான். முழு உலகத்துக்கு குரல் கொடுத்த யூதர்கள் ஒரு நபி ஒன்று வருவார், சத்தியத்தை சொல்லுவார், மக்களுக்கு வழி காட்டுவார் என்று அவனால் என்ன எதிர்பார்த்து அவங்களோட பரம்பரையிலே அது வந்து தீர வேண்டும் என்று படைத்தவனாக தெரிஞ்சவன், இதயங்களை உணர்ந்தவன், அவன் இறக்கினான் அந்த நபியை. அவனோட பரம்பரையிலே இல்லை, இஸ்மாயில் இப்னு இப்ராஹிமின் பரம்பரை. யூதர்கள் இஸ்ஹாக் இப்னு இப்ராஹிமின் பரம்பரையாக வந்தது. இதை கண்ட யூதர்கள் நபியோட ஒவ்வொரு அடையாளத்தை சத்தியமாக ஏற்றுக்கொண்டாங்க. அந்த ராஹிப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதுத்துவம் வரமுந்தி அவனோட பெரியப்போடைய பயணம் செல்லும் பொழுது இந்த நாட்டுக்கு இவனை எடுத்துக்கொண்டு போவேனாம், இவனொரு எதிர்கால அல்லாஹ்வின் ஒரு முக்கியமான அடிமையாகும், மக்கள் இவனை கண்டு அடிச்சு கொள்ளி விடுவாங்க என்ற அடையாளத்தை கண்டுட்டான் நபி தூதுத்துவம் வர முன்னாலே. அன்று நபி திரும்பி வந்தது பயணத்திலிருந்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதுத்துவம் வந்த பின்னால் ஹாத்திமுன் நுபுவா அல்லது ஹத்முன் நுபுவா, தூதுத்துவத்தின் முத்திரையும் வரை அடையாளம் கண்டாங்க. ரசூலுடைய முதுக்கு பின்னால களத்துக்கு நடுவுல உள்ள அந்த முத்திரை எது ஒரு குருவின் முட்டையை மாது அடையாளமா உள்ளதாக பீக்கமாக இருக்கும் என்றதை அறிவிக்கிறாங்க. இப்னு அசாக்கிர் அவருடைய தாரீக் திமஸ்குலையும் சியூத்தி ஹஸாயிஸு குப்ராலையும் ஏனைய நூல்களாக ரசூலுல்லாஹ் இந்த தூதுத்துவத்தின் அடையாளம் யூதர்கள் அடையாளங்கள் இதுதான் நபி என்றதை அடையாளமும் கண்டுவிட்டானர். எவ்வளவு தூரத்துக்கு கண்டால் ஒரு யூதரின் மகன் மகனத்தில் இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் பேத்து அவனுக்கு குல் லா இலாஹ இல்லல்லாஹ் தேவரார், ஏ பையனே லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லு என்று தகப்பனை அதுக்கு எதிர்பார்ந்தவன் மகனை பாசன அத்தே அபுல் காசிம், அபுல் காசிம் சொல்லட பேச்ச கேட்டு நட, அவனுக்கு தெரிவது சத்தியம், இதில் தான் அவன் மகன் நரகத்திலிருந்து தப்புவான் என்று அவ்வளோ தெளிவாக உணர்ந்து விளங்கினவர்கள் தான் யூதர்கள். அன்றாலும் இந்த யூதர் படை ரசூலுல்லாஹ்க்கு எதிர்ப்பா போராட்டத்திலே நிறுத்தவில்லை, போதுமாகவில்லை.
ரசூலுடைய வாழ்க்கையிலே மட்டுமல்ல, ரசூலுடைய வாழ்க்கை பின்னாலே திட்டம் போட்டானல். பனி குறைதா என்ற கௌத்திரம் அது கண்ட கூத்து காட்டி எல்லா டஹாசங்கை காட்டினாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஹைபருடைய யுத்தத்திலே ரசூலுல்லாஹ் அந்த கல்லுகளை உடைக்கும் பொழுது மோதிரம் கலண்டு விழுந்ததை யூதர் மக்கள் எடுத்து பாதுகாப்பா வைத்தாங்க. எதுக்காக? இந்த உம்மத்துக்கு எதிர்ப்பாக சூழ்ச்சி செய்ய, திட்டம் போட. நபிட காலத்துல மட்டுமல்ல எதிர்ப்பாக நடந்தாங்க. அவனுடைய கௌரவத்தை காப்பாற்ற அவனுடைய அகங்காரத்திலே நபிக்கு பின்னாலே திட்டம் போட்டு எதிர்பார்த்திருந்தான். ஏதோ உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு காலத்தில் அந்த முத்திரையை பாவிச்சு உம்மத்துடைய ஒற்றுமை கழிச்சானல். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹுடைய கொலைக்கு அவனுடைய அதை வாய் பாக்கிய வைத்தானல். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய கொலைக்கு காரணமாகினவன். அந்த அனைத்தும் யூதரின் திட்டங்களும் சூழ்ச்சிகளும் தொடரம். அன்றைய முடியவில்லை. உம்மத்துடைய பிரிவினைவாதிகளை தொடரம் இன்றைக்கும் உள்ளது. அது தொடரமாக வந்தே தீரும். சகோதரனே, அதாகின யூதருக்கு அல்லாஹ்வுடைய சாபம். அல்-மக்தூபி அலைஹிம், அல்லாஹ்வுடைய கோபத்துக்குள்ள ஆகினாங்க. ஏன் கோபத்துக்கு ஆகினாங்க? சத்தியம் தெரிஞ்ச பின்னால் பின்பற்றதிலிருந்து காரணம் காட்டினாங்க. அதுக்கு சாட்டு போட்டாங்க. அல்லாஹ்க்கு கீழ்ப்பணிகிறதை அவன் ஒதுக்கி விட்டான். அவன் சாட்டுல கெட்டித்தனம் பேசினான். அவ்வாறானவனா என்னை ஆக்கிவிட வேணாம் என்ற ஒவ்வொரு தொழுகையிலே அல்லாஹ் எங்களுக்கு கடமையாக்கினான். வழி கெட்டவனாக, வழி கெடுத்துப்பட்டவனாக அவனை ஆக்கிவிட. யார் அது? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கிறிஸ்தவர்கள். இதெல்லாம் மார்க்கமாக்குவான். அவனுக்கே தெரியும் அதில் ஆதாரம் இல்லை என்றால் அவன் அதை மார்க்கமாக்கியே விடுவான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரியம் என்று மகன் என்றதிலே அவனுக்கு தெளிவாக தெரிஞ்சு அல்லாஹ்வின் மகன் என்று கருதினான். எதுக்கு ஈசா நபியை எதிர்ப்பு காட்டின? அவ்வாறு ஆதாரம் இல்லாத விடயங்களை மார்க்கமாக்கி தன் இஷ்டத்திலே மார்க்கத்தை அமைச்சு கொண்டாங்க. சூழலுக்கு தேவை, தன்னுடைய இஷ்டத்துக்கு தேவை மார்க்க அமைச்சது. அவ்வாறான வழிகேடு பாதையை தனக்கு அமைச்சு கொண்டான். அவ்வாறான உள்ளவனாக என்னை ஆக்கவே நாம் ஒவ்வொரு தொழுகையிலே அல்லாஹ் எனக்கு ஓதலாக கடமையாக்கினான். உம்மத்தின் வழி கெட்ட குணங்களை நாங்கள் கருதி பார்க்கும் பொழுது உலமா உஸ்ஸுன்னா குத்துபுல் ஃபிரக்லை வழிகேடை பற்றி பேசும் பொழுது கருதி சொல்றாங்க, அனைத்து வழிகேடரின் கெட்ட குணங்களை நாங்கள் அளந்து பார்ப்போம் என்றால் இந்த ரெண்டிலே அடைது. ஒன்று, அவன் படிச்சு விளங்கி சத்தியம் தெரிஞ்ச பின்னாலேயும் அவன் ஏற்றுக்கொள்ள ரெடி இல்லை. ஏன்? அது அவன் கௌத்திரத்துக்கு இல்லை, அவன் மதஹப்ல இல்லை, அவன் ஷேக் சொல்லல, அவன் ஊருக்கு பிடிக்காது, அவனுக்கு பிடிக்காது என்ற அந்த பெருமையும் அகங்காரம் காரணம் யூதரின் குணம் இல்ல. மற்ற வழிகேடு உம்மத்தில் அனைத்தும் இஷ்டப்படி தொழுகைகளாக, திக்ருகளாக, அவுராதுகளாக அமைத்து விட்டு இதெல்லாம் மோதின அப்படி நன்மை இப்படி நன்மை என்று மக்களை ஏமாத்தி மார்க்கம் இல்லாத மார்க்கம் உருவாக்கி வச்சான். ஜும்மா ராத்திரிக்கு ஆளை சேர்க்கவா, ஊர் ரஷ்யாதோடவா, பள்ளி பள்ளி படுத்து ஆக்கி தள்ளவா, இதெல்லாம் நபி வழியாக அல்லாஹ்வின் பாதை என்று பெயர் போட்டுட்டான். இந்த பாதை ரசூலுல்லாஹ்க்கு தெரியா, குர்ஆன் சொல்லல, ஹதீஸ்ல வரல, சஹாபாக்கள் செய்யல, உலமாக்கள் தெரியாத ஒரு அல்லாஹ்வுடைய பாதையை இந்த கூட்டம் உருவாக்கி விட்டானே. பள்ளி பள்ளியா போயிட்டு தூங்க, சட்டிப்பானை சுமந்து ஆக்க, ஊர் ரகசியத் காட்ட, இது ஒரு தௌவத், இது ஒரு ஜிஹாத், இது ஒரு அல்லாஹ்வுடைய பாதை. எந்த நபி செஞ்சான், எந்த சஹாபா செஞ்சாங்க, எந்த குர்ஆன் இதுக்கு ஆதரவு, எந்த ஹதீஸ் இதுக்கு ஆதரவு? இதுக்காக ஊரு விட்டு ஆளால் பார்த்து வீடு வீடு தட்டி ஆள் சேர்க்கிறார்.
மறக்கிறதுல சர்க்கஸாக பட்டம் போட்டு ஊரு நீ அந்த ஊருக்கு நீ அந்த ஊருக்கு நீ இந்த ஊருக்கு என்னத்துக்கு ஆள் சேர்த்து ஜும்மராத்திரி இருக்கு. என்ன ஜும்மராத்திரி? சில்லா போவ கஸ் போவ. இவ்வாறு மார்க்கத்தை அல்லாஹ் அனுப்பாத ஒரு விடயத்தை மார்க்கமாக்கினான் நசாராக்கள் மாதிரி. ஆதாரம் இல்லாத மார்க்கம். இந்த அப்பாவிகள் நம்பிக்கொண்டு போறான், நான் அல்லாட பாதையிலே போட திருந்துவேன். இவன் செக்கை கடனை கொடுத்து செக் பாயும் என்ற டேட்ல அவன் அல்லாட பாதையிலே போறான். ஹாஜியா வீட்டுக்கு வந்து தட்டினா அவன் அல்லாட பாதையிலே பேத்துட்டார். சரியா? இங்க கொடுமையான கடன் எடுத்து மக்களை ஏமாற்றி அமைத்தான். இதெல்லாம் மார்க்கம். இதெல்லாம் மார்க்கம். யாரை இழிவாக்குறி? ஒன்னேத்தான் இழிவாக்குறி. இந்த பிதத்களும் இந்த வழிகேடுகளும் எங்களுக்கு மார்க்கமாகினதே நாங்கள் அல்லாட கோவத்துக்காகின மக்களாக உள்ளதாக காட்டுறோம். அவட அவளே பாக்கியம் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுது, லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தஹது குபூர அன்பியாஹிம் மசாஜித். அல்லாஹ் யூதர் நஸாராக்கு சாபம் அனுப்பினையே நபிமார்களோட கபர்களை வணக்கஸ்தலம் இடங்களாக அமைத்துக் கொண்டார்கள். சாபம் என்ற என்ன? சாபம் என்ற என்ன? ஒரு சத்தியத்தை அவன் தலைக்கீழ விளங்குவான், அசத்தியம் மாதிரி. அசத்தியத்தை சரி காணுவான். இதுதான் சாபம். தலைக்கீழ தான் எல்லாத்தையும் பார்ப்பான். ஏன்? அல்லாஹ்வோட கண்ணை இரட்டாக்கிடுவான். தெளிவில் இருந்து அவனை மறைச்சு விடுவான். இனி தர்காக்களுடைய வணக்கமா, மௌலவிகளுடைய கத்தம் ஃபாத்தியாக்களா, கந்திரி போட்டு போட்டு மக்களை வழி கெட்ட ஷிர்க்குக்கும் குஃப்ருக்கும் அழைத்து கொண்டு தள்ளானல். இவனுக்கு அல்லாட சாபம் வாட்டி யாருக்கும் அத்தடிவர்களுக்கு சத்தியம் கண்ணால காணுதில்லை, காதால கேட்கறதுக்கும் வாய்ப்பாகுதில்லை. எல்லா சூஃபிகளும் எல்லா வழிகேடுகளும் எல்லா ஷயாத்தீன்களும் தான் அவனுக்கு மார்க்கமாக மாறிவிட்டது. ஏன்? அல்லாட சாபத்துக்கே ஆகிவிட்டாங்க. அதுக்காக பார்லிமெண்ட்ல பில் பாஸ் பண்ணவா? ஷிர்கை காப்பாற்றுறதுக்காக என்னெல்லாம் சட்டங்களை அமைக்கவா? அன்றது கடமையாக வைத்துட்டான். அல்லாட இணை வைக்கிறதெல்லாம் மன்னிக்கவே மாட்டான் என்று சொன்னதை முஸ்லிம் மேல் கடமையாக்கி வைத்துட்டான். தபகாத் சூஃபியால சொல்றான், واجب على المسلم ان يقلد مذهبا من مذاهب الاربعه. முஸ்லிம்கள் மேல் கடமை உள்ளதாக இருக்கி 4 மதஹப் எதிர்த்து மதஹப் கண்மூடித்தனமா பின்பற்றிய தீரமேனு வலவ் ஹாலஃப கிபாரு ஸஹாபா, பெரிய சஹாபாக்கு மரணாக வந்தாலும். இதை சட்டங்கள் என்ன சட்டம்? ரசூலோட பெரிய சஹாபாக்களுக்கு மரணா வந்தாலும் எதிர்த்து மதஹப் கண்மூடித்தனமாக பின்பற்றிய தீர வேண்டும் என்று இறக்கினான் சட்டம். மதஹப் பின்பற்ற எந்த குர்ஆன் சொன்னது? எந்த ஹதீஸ் சொன்னது? எங்களால் இது வந்தது? அல்லாஹ்வுடைய எதிரியாக ஆடுறாங்க. ரசூல் என்ன சொன்னார்? அலைக்கும் பிசுன்னதி வ சுன்னத்தில் குலஃபா ராஷிதீன் அல் மஹ்தீன் மின் பஅதி அது அலைஹா பின் நவாஜித். இதுதான் ரசூல் சொன்னார். ரசூல் என்ன சொன்னார்? என்னுடைய சுன்னத்துக்கும் குலஃபா ராஷிதீன் சுன்னத்தை அதில் உறுதியாக அது அலைஹா பின் நவாஜிஸ் கடைவாய் பல்லால உறுதியாக அதை பெற்றிருக்கும். கடைவாய் பல்லால உறுதியாக பெற்றுக்கொண்ட அர்த்தம் என்ன? சாப்பாட்டு சகல் இருக்கும் பொழுது கடைவாய் பல்ல நீ எப்ப பாவிப்பி? ஒரு முள்ளோடை சத மாட்டினா நீ கடைவாய் பல்லால ஏன் அதை அடக்கிக் கொள்க? அதோட முழுசாக எடுக்க ஒன்றும் விட்டுப்படாமல் இருக்கு. கடைவாய் பல்லால நீ அதை கடுமையாக உன் வாயாலை கடிச்சு முள்ள கலற்று இனத்துக்காக எனக்கு முழுசா அனைத்தும் தேவை என்று. இதுதான் கடைவாய் பல்லால பெற்றோன்ற முழுசாக மார்க்கத்தை உறுதியாக பின்பற்றி எதை விடாமல் அது அலைஹாபின் நவாஜித் என்று ரசூல் சொல்றாங்க. இந்த ரசூலுல்லாஹ் காட்டின வழிமுறையும் குலஃபா ராஷிதீனுடைய பாதையும் அதை நீ உன்னுடைய கடைவாய் பல்லால பெற்றோட உறுதியாக பின்பற்று, அதை விட்டுட வேணாம். குலஃபா ராஷிதீன் யார்?
الخليفة الأول أبو بكر عبد الله بن أبي قحافة الصديق رضي الله عنه. الخليفة الثاني أبو حفص عمر بن الخطاب رضي الله عنه. الخليفة الثالث ذو النورين عثمان بن عفان رضي الله عنه. الخليفة الرابع أبو تراب علي بن أبي طالب رضي الله عنه. خلفاء الراشدين المهديين رسول الله صلى الله عليه وسلم. அவங்களை எடுத்து பின்பற்ற மூத்த சஹாபாக்கள் முக்கியமான அஷரத்துல் முபஷ்ஷிரால முக்கியமான பூமியிலே நீ ஜன்னத்வாதி உத்தரவாதம் கொடுத்த முக்கியமான சஹாபாக்களின் 4 சஹாபாக்களாக இந்த குலஃபா ராஷிதீன். ரசூலுல்லாஹ் சொல்றது, நீ என்னுடைய சுன்னத்தை இந்த குலஃபா சுன்னத் வழிமுறையிலே நீ செல்லு தீரே, அதிலே உறுதியாகி அதை உறுதியாக பின்பற்றதை விடாமல் கண்டு. இதுதான் ரசூலோட உபதேசம். இவன் உபதேசம் என்ன? எதிர்த்து 4 மதுஹப கடமையாக நீ கண்மூடித்தனமா பின்பற்று, பெரிய சஹாபாக்கள் முரணா வந்தாலும். தான் ரசூலுல்லாஹ்வோட உபதேசம். இந்த சூஃபி ஹதரத் உபதேசம். எதை பின்பற்றுவீங்க? அது மட்டும் ரசூல் என்ன சொன்னார்? வஷகல் உமூரி முஹ்தஸாத்துஹா, கெட்ட விடயங்கள் புதுசாக உருவாகும் விடயங்களாகும். குல்லு முஹ்தஸத்தின் பித்ஆ, எல்லா புதிய விடயங்களும் பித்அத்தன். குல்லு பித்அத்தின் தலாலா, எல்லா பித்அத்தில் வலிக்கேடல். குல்லு தலாலத்தின் ஃபின்னார், எல்லா வலிக்கே நகம் என்று ரசூல் சொல்கிறார். சகோதரர்களே, இந்த நேர்பாதையிலே நாங்கள் கடமையாக நடந்தே தீர வேண்டும் என்று அல்லாஹ் எங்களோட கவனிப்பை செலுத்தான ஒவ்வொரு தொழுகையில ரசூல் எங்களுடைய ஒவ்வொரு உரையிலே இதை செலுத்தார். என்றாலும் இது தான் ஆக கடுமையாக கடமையாக போர்க்கடைக்கப்பட்ட விடயம். இன்றைக்கு யாரு சஹாபா பாதை உள்ளவனா இல்ல தேவையில்லாத விடயமா மாற்றிவிட்டான். சஹாபா வழிமுறையாக மார்க்கம் பின்பற்றுவதென்றது அவர் தேவையில்லாத அவசியமான விடயமாக பின்பற்றினார். எவனோ யாரோ மடையாக சொன்னாங்க, இது 3ஆவதையும் சேர்த்துட்டாடு. எங்களால சேர்த்தோம். ரசூலுல்லாஹ் சொல்றது சொல்வோம், குர்ஆன் சொல்றது சொல்வோம். السابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه. سورة التوبة நூறா வசனத்துல அல்லாஹ் தெளிவாக சொல்லலாம். السابقون الأولون முதல் முந்தின கூட்டமாகின அல் முஹாஜிரீன வல் அன்சார். யார் இந்த அல் முஹாஜிரீன் வல் அன்சார்? சஹாபாக்கள். والذين اتبعوهم بإحسان, இவங்க எல்லாம் அவங்கள நல்ல நோக்கத்தோடு பின்பற்றாங்களே. ரலியல்லாஹு அன்ஹு வரது. அல்லாஹ் அவங்களுடைய திருப்தி நாடி விட்டதும் அவனும் அல்லாஹ்வோட திருப்தி. குர்ஆன் சொல்லுது, وَمَن يُشَاقِقِ الرَّسُولَ مِن بَعْدِ مَا تَبَيَّنَ لَهُ الْهُدَى وَيَتَّبِعْ غَيْرَ سَبِيلِ الْمُؤْمِنِينَ نُوَلِّهِ مَا تَوَلَّى وَنُصْلِهِ جَهَنَّمَ وَسَاءَتْ مَصِيرًا. குர்ஆன் சொல்லுது, யார் தூதர்கிட்ட இருந்து பிரிஞ்சு போறானே, அவனுக்கு நேர்வழியை காட்டி கொடுத்த பின்னால் அல் முஃமினீன் பாதையை தவிர பாதையை பின்பற்றுவான் என்றால், நுவல்லிஹி மா தவல்லா, இந்த திசைக்கு அவன் திரும்பானே அதுக்கு நான் அவனை விட்டுடுவோம். வனுஸ்லிஹி ஜஹன்னம், அவன் பேச்சிடம் ஜஹன்னம் வஸாஅத் மஸீரா, ஆக கெட்டிடமாகும் பேச்சு. ரப்புல் ஆலமீன் சொல்றான் சூரத்துன் நிஸா. சகோதரர்களே, எச்சரிக்கைக்கு பின்னால் எச்சரிக்கை. குர்ஆனாக சுன்னாவாக நடுங்கள். முஸ்லிம்களுடைய நிலை என்ன? வழிகேடும் நேர்வழியும் என்றதை ஒரு அவசியம் இல்லாத ஒரு பேச்சாக மாற்றிவிட்டான். கவனிப்புக்கு தேவையில்லாத ஒரு விடயமா மாற்றிவிட்டான். வழிகெட்ட பாதைகளுடைய ஃபிக்ஹுகளும் விளக்கங்களும் சட்டங்களை மார்க்கமாக, அதுவும் ஒரு மார்க்கம் தானே, அதுவும் ஒரு சட்டம் தானே, அதுவும் ஒரு ஆராய்ச்சி தானே, என்ன வழிகேடெல்லாம் பூத்தி பின்பற்றாங்க. தொழுகையிலையா, அக்கீதாலையா, அதான்லையா, அந்த அனைத்திலையும் வழிகேட்ட சட்டங்களை மார்க்கமாக்கி விட்டார். ஆடையிலையா, திருமணத்திலையா, அந்த அனைத்து விடத்துல வழிகேடுகளை ஒன்று சேர்த்து தலைவராக்கி கொண்டாங்க. இவ்வாறு மார்க்கம் பின்பற்றத்துக்குள்ளவங்க எல்லாம் யாரு? இந்த வலத்தாலீன் அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னதே,
வழி கெட்ட உள்ளவங்களாகின என்றது நாங்கள் எச்சரிக்கை கேட்க சொன்னதில்லை, நாங்களே சிக்கப்பட்டோம். இன்னொரு கூட்டம் சத்தியம் தெரிஞ்ச பின்னால் பின்பற்றதுக்கு அவனுக்கு காரணமும் சாட்டுகளும் அகங்காரங்களும் பெருமைகளும் பதவிகளும் அவனை தடுத்து வைத்தது. யூதரின் கூட்டத்திலே அமைஞ்சு விட்டோம். இமாம் சுஃபியான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார், من فسد من علمائنا فيهم شبه من اليهود من فسد من عبادنا فيهم شبه من النصارى. எங்கட உலமாக்கல்ல நாசமாகினவர்களுக்கு ஒப்பு இருக்கிறது யூதர் மாதிரி. என்னதே யூதர் என்ன ஒப்பு? எல்லாம் தெரிஞ்ச பின்ன செய்ய மாட்டான், சொல்ல மாட்டான். அவனுடைய பெருமைக்கும் அகங்காரத்துக்கும் பதவிக்கும் அவன் சொல்ல வேண்டியில்லை. இது உலமாக்கள நாசமான நிலை. அவனுக்கு தெரியும், சொல்ல மாட்டான். ஏன் சொன்ன முதல் மாட்டான் அவன்தான் முதல் அந்த வடிக்கிற சுமந்தவன் தெரியும். அது சொல்கல்ல, அது சொல்லாமல் இருக்கிறது உண்டு. இனம் உண்டு, அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற இனம் உண்டு. அது மட்டுமல்ல, இதனம் உண்டு, அது பாதுகாப்பு கொடுத்த பின்னால் நேர்வழியை குழப்பம் போடுறது இனம் உண்டு, அதோட யுத்தம் போடுறது. இதெல்லாம் இவனுடைய தரங்கள். யூதருக்கும் பக அடுக்கடுக்காக வழிகேட்டலை ஆகிவிட்டார்கள். நேர்வழியாக சொல்ற பாதையாக தெரிஞ்ச பின்னால் அதை பின்பற்றது அவனுக்கு இஷ்டம் உள்ளதல்ல. அவனுடைய தொழுகைகளை, அவனுடைய பழக்க வழக்கங்களை, குடும்ப விடயத்திலே, அவனுடைய அனைத்து விடயத்தில நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றதை அவன் அவசியம் காண மட்டுமல்ல, அதை அவசியமில்லாததாக கருதி ஏனைய வழி கெட்ட பாதைகளை பின்பற்றதை தனக்கு பாதையாக்கிட மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறைகளை இழிவாக்க, அதை தடுக்க, அதோட குழப்பம் இழுக்க, அதை மறுக்க ஒரு இஸ்லாமிய பிரச்சாரமாகிவிட்டது. இதாகின எங்கட முஸ்லிம்களுடைய நிலை. கேட்கிறேன், அல் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன் என்று நாங்கள் அல்லாட்ட கேட்கிறோமே, ஏ அல்லாஹ் என்னைய அல் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன் என்றவங்களாக ஆக்கிவிட வேண்டாம் என்று கேட்டதுக்கெல்லாம் நாங்கள் என்னதாகிவிட்டோம்? இந்த மக்தூபுக்கும் வலத்தாலீனுக்கு பின்னால்தான் சிக்கப்பட்டோம். ஏன்? ஒரு கூட்டத்துக்கு சத்தியமே தெரிய என்னது, எல்லா குஃப்ரே மார்க்கமாக்கிட்டு பின்பற்றி கொண்டிருக்கான். இந்த வழி கேட்டரா வாழ்றான், அவனுக்கே தெரிய அவன் வழி கேட்கல. கபர் வணக்கமா, தியாகங்களா, தர்காக்களா, குஃபர்களா, தாவிசலா, தபாய்மலா, துவாக்களா, அடுக்கடுக்கா அதுக்கு பின்னுக்கு அவனோட வாழ்க்கை. ஒரு தேவையாகின மேலதிகமான குஃபர் செஞ்சுத்தான் அவன் அதுக்கு வழி பார்க்க தவிர அல்லாஹ்க்கு சுஜூத் பண்ணி துவா கேட்கறது அறியாதது. அல்லாஹ்க்கு முஹ்லிஸாக நடந்து கையை உயர்த்தி ரப்பன்னு கேட்கறது அவன்கிட்ட கிடையாது. போனவர் இணை வைப்பான் தர்கால, இல்லை இனிமே ஷிர்க் செஞ்சு பார்ப்பான், அவனோட கஷ்டத்தை தூரமாக. இப்படி வழி கெட்ட கூட்டமாக வலத்தாலீன் ஆகிட்டான. இன்னொரு கூட்டம் இதெல்லாம் குஃப்ர் ஷிர்க் என்று பேசி தள்ளானல், சத்தியங்களை விலகிறது மூச்செடுக்கிறார்கள் என்றாலும் அவரும் நானும் ரிஜால் என்று சஹாபாக்களோட ஒப்பாக்கி கொண்டு பெருமையாடுறானல். அவங்க அப்படி சொல்லலும், எங்களுக்கும் இப்படி சொல்லலும். இவன கருத்துகளா, இவன விளக்கங்களா போட்டு மார்க்கத்தை இல்லாத மார்க்கத்தை ஆக்கி அகங்காரமும் பெருமையும் பதவிகளும் அவனுக்கு அனுமதி கொடுக்கிறது. மார்க்கத்தை தனக்கு தேவையமாய் விளக்கம் கொடுக்க கடைசியில மிஞ்சது யாரும் கிடையாது. இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம் என்று அல்லாஹ் சொல்றான். நிச்சயமா மார்க்கம் அல்லாஹ் கிட்ட கீழ்ப்படுகிறது. அது இஸ்லாத்துல கிடையாத விடயமாக மாறிவிட்டது. அல்லாஹ் கீழ்ப்படுகிறது என்றது அவனுக்கு தெரிய என்னதென்று. சகோதரர்களே, இவ்வாறு முஸ்லிம்களுடைய நிலையாகும் என்றால் அழிவைத்தான் நோக்க வேண்டும் தவிர அல்லாட அருளை நோக்க முடியாது. அல்லாட அருள் அஸ்ஸிராத்துல் முஸ்தகீமுக்கு தான் பாக்கியம். அல்லாஹ்க்கு கீழ்ப்பணியவனுக்கு தான் பாக்கியம். அல்லாட பேச்சை கேட்கிறவனுக்கு தான் பாக்கியம். ரசூலுடைய பாதையை பின்பற்றவனுக்கு தான் பாக்கியம். அது நபிமார்களுக்குள்ளது, சஹாபாக்களுக்குள்ளது, தாபீன் என்ற பின்பற்றினவங்க, சாலிஹீன் என்றவங்க, சுஹதாக்கள் என்றவங்களுக்கு பாக்கியமானது. அல்லாஹ் என்னை உங்களையும் நேர்வழியாக பின்பற்ற மக்களாக பாக்கியம் தாக விடயத்திலே நான் அல்லாட்ட கேட்டுக்கிறேன். அல்லாஹும் அரினல் ஹக்க ஹக்கன் வர்துக்னா இத்திபா. அல்லாஹும் எனக்கு சத்தியத்தை சத்தியமா காட்டியதை பின்பற்றதுக்கு சக்தியை தருவாயா. அரினல் பாத்தில பாத்திலன் வர்துக்னா இஜ்தினாப.
அசத்தியங்களை அசத்தியமா காட்டி தந்து அதான தூரமாகத்துக்கும் எனக்கு பலம் தருவாயா. சத்தியம் தெரிஞ்ச பின்னால் பின்பற்றது கூச்சப்படுறான், வெக்கப்படுறான், அந்த பலம் அவன்கிட்ட இல்ல. அசத்தியங்களை தெரிஞ்ச பின்னால் பழக்க வழக்கம் காரணமாக விட்டு கொடுக்கல, ஊரோட சேர்ந்து போறதுக்காக, தோழரோடு இருக்கிறதுக்காக, ஆள் சமாளிக்கிறதுக்காக அசத்தியமா இருந்தாலும் அவன் அதுல சிக்கிக் கொண்டிருக்கான். இது தான் ஆகப்பெரிய வேதனையும் தண்டனை உள்ளது என்றதை தெரிஞ்சுக்கோங்கோ சகோதரர்கள். இஸ்லாமிய உள்ளங்கள், நீங்கள் மார்க்கம் என்றதை விளையாட்டாக எடுக்க வேண்டாம். அது அல்லாஹ்வுடைய சட்டங்கள், அல்லாஹ் தீர்ப்பு கொடுப்பான், அவன் தான் அதுல கூலி தருவான் தவிர நான் ஆசைப்பட்ட மாதிரி அல்ல. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅத அம்மா பஅத். மார்க்கம் பின்பற்றுறதுன்றது அல்லாஹ்க்கு கீழ்ப்படிஞ்சு அவருடைய சட்டங்களை ஏற்றுக்கொள்றது, ரசூலுள்ள பாதையை என் பாதையாக நான் எடுத்து செயல்படுறது, சஹாபாக்களுடைய பாதையோடு நாங்களும் சேர்ந்து எங்களோட குடும்பங்களையும் எங்களோட உள்ளங்களையும் வளர்த்தெடுக்கிறது, குழந்தைகளை அந்த பாதைக்கு ஆக்கி விடுறது. இதுதான் நேர்பாதைக்காக நாங்க செய்யும் எங்களோட கடமை. சொன்னபடி நீ ஒன்னேமன் குடும்பத்தார நகத்தால காப்பாத்து என்றது ரசூலுடைய பாதைக்கு எங்களோட குடும்பங்களுடைய குழந்தைகளை நாங்கள் ஆக்கிவிடுவேன். அது எங்களால முடியாததென்றால் நாங்கள் எங்களோட குழந்தைகளை நரகவாதி பாதைக்கு ஆக்குறதுன்றதை நீங்கள் மறக்க வேணாம். நாளைக்கு உங்களோட எதிரியாக உங்களோட கருத்துக்கு முரணாக ஆகிவிடுகிறது என்றது புதினமாகாது. எப்ப நேர்பாதையில அங்க வளருவாங்களே, சத்தியங்களை உணர்வாங்களே, அவங்க பின்பற்றி நேசிப்பாங்களே, அது காலாகுவாங்களே, அப்பொழுது தான் அவங்க இதை சுமந்து அதுக்குள்ள மக்களாகி விடுவாங்க. நேர்வழி பின்பற்றுவதை தடுத்து விடுவான் என்றால், அதில் ஒதுங்கி விடுவான் என்றால், அதை வெறுத்து விடுவான் என்றால், அதால தூரமாகி விடுவான் என்றால், அசத்தியவாதியாகிறதுக்கு தன்னை ஆட்டிக்கொள்கிற ஷைத்தானின் சூழ்ச்சி, அந்த ஷைத்தானின் வாக்கு பரிபூரணமாகும். என்று சொன்னானே, நான் ஆதம் அனைத்து மக்களை ஏமாத்திய தீர்வேன் என்று அதுல சிக்கிப்பட்டவனாகத்தான் உள்ளது. அது நூஹின் மகனா இருந்த என்ன, அது இப்ராஹிமின் தகப்பனா இருந்த என்ன, விதி விலக்கு கிடையாது. கத்தம் பந்தம் காரணமல்ல நேர்வழிக்கும் வழிக்கு எடுக்கும். எவ்வளவு சிறப்புக்குரிய நேசிப்புக்குள்ள ரத்தம் பந்தம் உள்ளவனா இருந்தாலும் அவனை தன்னை கவனிச்சு அல்லாஹ்க்கு பயந்து நபி பாதை என்றதை முயற்சியெடுத்து பின்பற்றவில்லை என்றால் அவனுடைய கூலியை சுமந்தே தீர வேண்டும் என்றதை தெரிஞ்சு ஒவ்வொரு நப்சும் தன்னை எங்க தன்னை நடத்தி கொள்வதென்றதை சிந்திக்க வேணும், கவனிக்க வேணும். அல்லாஹ் சொன்னபடியாக நான் செய்கிறேன், ரசூல் சொன்னபடியாக நான் வாழ்கிறேன். என் தொழுகையாக இருக்கட்டும், என் குணங்களாக இருக்கட்டும், என் பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், என் பேச்சலாக இருக்கட்டும், என் ஆடைகளாக இருக்கட்டும், அனைத்துமே எங்களோட மார்க்கம் சட்டங்களாக வழிகாட்டியுள்ளதாக இருக்க அல்லாஹ் உங்களுக்கு தெளிவை தந்திருக்க உங்களுக்கு கடமையாக அதை எடுத்து செயல்படுறது. அல்லாஹ் கேள்வியை கேட்டே தீர்வான். அறியாததை தெரியாததை அல்லாஹ் விசாரணை எடுக்க மாட்டான். நீ அறியாத காரணமாக மன்னிப்பு வாய்ப்பு உள்ளது. தெரிஞ்சு விளங்கி உணர்ந்த பின்னால் நீ அதுல பொடுப்போக்கு காட்டுறியே, அது காரணம் சாட்டு சொல்றியே, அதுக்கு நிச்சயமாக தண்டனைக்கு நீ எதிர்பார்க்க வேண்டும். அன்றதை நான் அறியாதவனாக இருக்கிறேன் என்று ஆசைப்பட வேணாம். தலபலில் குல்லி முஸ்லிம் ஏவினத்தக்க கல்வி படிக்கிறதுல முஸ்லிம் மேல் கடமை. மார்க்க கல்வி, கல்வி என்றால் அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன சட்ட கல்வி கடமை என்றதை தெரிஞ்சு தெரியாதவன இருந்தென்றால் அலா சஅலு ஹீனமா ஜஹிலு ஃபஇன்னமா ஷிஃபாஉல் ஜஹலி ஸுவால் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவனை அறியாதவனாக இருந்தென்றால் அவன் கேள்வி கேட்க மாட்டானா? நிச்சயமாக அறியாத குணத்தின் நோயின் மறந்து கேள்வி. ஃபஸ்ஸலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன் என்று அல்லாஹ் சொல்றான். ذிக்ர் சுமந்த மக்கள்கிட்ட பேத்து நீ கேளு, நீ அறியாதவனாக இருக்கிறேன் என்று தன்னை அவ்வாறு அமைத்துக் கொள்வதற்கு அனுமதி இல்லை இஸ்லாத்துல.
நீ தெரியாதவன் இருக்கின்றால் கேட்டு தெரிஞ்சு கொள்ள வேணும், படிச்சு விளங்கி கொள்ள வேணும், கல்வி கடமையாக சுமக்க வேணும், தெரிய வேணும். அல்லாட அடிமையாக நீ உன்னை அமைக்கிறதோட கடமைன்றதை தெரிஞ்சு முஸ்லிம்களை வாழ்ற விடயத்திலே நாங்கள் எங்கட பொறுப்பை சுமப்போம்.